தேவையான களி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 2 பிடி நொய் அரிசி, கேழ்வரகும் கம்பும் சேர்ந்து அரைத்து வைத்த மாவு. எவ்வளோ அளவில்? 2 டம்ளர் மாவு, 2 டம்ளர். உப்பு தேவையானக்கு ஏற்ப. கம்பு ஊற வைத்து தண்ணீரை வடிகட்டி 10 நிமிஷம் ஊற வைத்து தண்ணீர் வடிகட்டி காய்ந்த கம்பை மிக்சியில் போட்டு அரைத்து வைத்த பவுடர் 1 கப்பு. தண்ணீர் தேவையான தண்ணீர் வைத்து அது உப்பு போட்டு நொய் கொட்ட வேண்டும், கழுகி கொட்ட வேண்டும். நொய் பாதி அளவுக்கு வெந்து விட்டது. இப்பொழுது கம்பு பவுடர், அதை அரைத்து வைத்த பவுடர் மாவை கொட்ட வேண்டும், கொட்டி கிளற வேண்டும். கிளறி நன்றாக வேக வேண்டும். சரி, நொய் அந்த கம்பு மாவும் பவுடரும் 2ம் நன்றாக வெந்த பிறகு இவ்வளோ நேரம் ஒரு 15 நிமிஷம் வெந்த பிறகு ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு மாவு கொட்ட வேண்டும். பிறகு துடுப்பை தண்ணீரில் கழுவி விட்டு நடுவில் வைத்து விட வேண்டும். ஒரு 15 நிமிடம் வேக வேண்டும். துடுப்பு வைத்தால் நடு சென்றில் வேகும். அவ்வளோதான். மாவு வெந்த உடனே வாசனை, நல்ல களி வாசனை வரும். அப்பொழுது இறக்க வேண்டும். ஸ்டாப். நன்றாக கட்டி இல்லாமல் நன்றாக கிளற வேண்டும். கிளற வேண்டும். கிளறி விட்டு அப்படியே விட்டுடு. சுவையான களி ரெடி. சாப்பிட வாங்க.